பட் இப்பயாவது மனசாட்சி உங்களுக்கு யாருக்காவது இருந்ததுன்னா, தயவு செய்து மனோஜுக்கும், மனோஜ் மனைவிக்கும், அவருடைய குழந்தைக்கும் ஒரு பார்ட் சொத்த குடுத்துருங்க. நீங்க செய்ய போறது பாரதியாருடைய ஆத்மா சாந்தி அடையும். அவர் நிம்மதியா போய் உயிரோட இருக்கும்போது அவர் ஆசைய நிவர்த்தி பண்ணல. செத்ததுக்கு அப்புறமாவது அவருடைய ஆசைய நிவர்த்தி பண்ணுங்க. சும்மா இங்க தேனில எங்க சொந்த அதாவது பண்ணை வீட்ல அடக்கம் பண்ணாரு. கடைசி ஆசைய நிவர்த்தி பண்ண அது பெருமையே கிடையாது. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பாரதி ராஜா அவர்கள் இப்போ நம்மளோட இல்லை, மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலை விட, அதை விட இந்த சுற்றி இருப்பவர்களை பற்றி கேட்கும்போது நம்மளுக்கு நிஜமாக ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் இறந்துட்டாரு. அந்த இறப்புக்கு பின்னாடி நம்ம அவர் உடல்நிலை தான் சரியில்லைன்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்த்தோம். அந்த இறுதி சடங்குல வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் பாரதி ராஜாவுடைய அவங்க மனைவியை கையை பிடிச்சி இழுத்து தூக்கி போடுறது, அவங்களுக்கு நடந்த கொடுமைகள்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவர் இறக்கும்போது கூடவே ஒருத்தர் கூட இல்லைன்றாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? இல்ல அதாங்க கொடுமை. விட்டுருந்தா இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பாருங்க அவர். இன்னொரு 90, 95 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பார் மனுஷன். பாரதிராஜா இந்த அளவுக்கு நல்லா இருந்த மனிதனை 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு படுக்க வச்சது, சுத்தியில அவரை வந்து காயப்படுத்துறது, மனவலிமை கொடுத்தது பார்த்தோம்னா, சொத்து பிரச்சனை தான் ஒண்ணு வந்து நிக்குது எனக்கு கண்ணு முன்னாடி. ஏன்னா, அந்த இறுதி சடங்குல நீங்க சொன்னது மாரி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஏங்க ஒரு ஒரு கல்யாண வீட்டுக்காரை கூட கூப்பிட வேணாங்க. ஒரு சாவு வீடு சம்பந்தப்பட்டவர்கள் பையனுடைய மனைவியும் பேத்தியும் வந்திருக்காங்க. அந்த இடத்துல வரும்போது என்ன வேதனையோட இருந்திருப்பாங்க, என்னென்ன நிலையோட வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. இங்க மனோஜ் வந்தது மாரிங்க. அவரோட மனைவி நந்தனா பசங்க வந்தது. மனோஜ் இங்க வந்தது மாரி. இப்ப ஜனனி அவர்கள் வந்து நீங்க மலேசியால போய் செட்டில் ஆயிட்டீங்க. இந்தியாவிலே இல்ல, நீங்க ஃபாரினுக்கு போயிட்டீங்க. பார்த்தது பூரா இங்க யாரு? பாரதிராஜா அவர்கள். என்னதான் அப்பா பிள்ளைக்கு பிரச்சனை சண்டைன்னா கூட அப்பப்ப பார்த்தது பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்த மனோஜ் இருந்த வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு பாரதிராஜா அவர்கள். மனோஜ் இறப்புக்கு பிறகுதானே அது ஃபுல்லா டோட்டலா படுத்தது அது காரணமே. அப்போ நீங்க அந்த சாவு வீட்டில் மனோஜ் மனைவி வந்திருக்காங்க, மனோஜுடைய குழந்தை வந்திருக்காங்க, சேர்ல உட்காந்துருக்காங்க. நீங்க மற்றவங்களை விசாரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆட்கள் இருக்காங்க. ராதியா மனை உட்காந்து தான் இருக்காங்க கண்ணெதிரில். இவளையும் விட்டுட்டு நேராக உட்காந்துறதுல போய் எந்திரிக்க சொல்லி வெளியில போக சொல்றாங்க. அந்த சேர்ல வந்து நந்தனா உட்காந்துருந்த சேர்ல போய் ஜனனி உட்காடுறாங்க எந்திரிக்க சொல்லிட்டு. இது என்ன பெரிய கொடுமையா இருக்குது. இந்த சம்பவம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியில் கோபம் தாங்க வந்தது. ராதியா போய் சமாதானப்படுத்தி பண்றாங்க. ஆனா இங்க அந்த பாரதியாருடைய பேத்தி அந்த அலறது, ஒரு தாத்தா இறந்து போனதுக்கு வந்து அதாவது கதறாங்க. எந்த அளவு ஒரு அஃபெக்ஷன் இருந்திருக்கும். பாரதிராஜா மனோஜ் மேல உயிரே வச்சிருந்தாரு. பேத்தி மேலேயும் மனை மேலே வச்சிருந்தாரு. ஆனா என்ன ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பிரச்சனை வந்தது? ஜனனி ஏன் அவங்க நந்தனாவை வந்து அடிக்காத குறைய விரட்டி விட்டாங்க, கையை பிடிச்சி இழுத்து பண்ணும் போது தான் நம்ம விசாரிக்கும் போது தகவல் வருது. பார்த்தா மனோஜ் அவர்கள் வந்து 2006 வந்து மேரேஜ் பண்றாங்க. நந்தனா வந்து ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு லவ் மேரேஜ் பண்றாரு. அங்கே பாரதி ராஜா வந்து சில படங்கள் மூலமாக சாதி வெறிவே தூள் தூளா உடைச்சவர். அலையுலையில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எத்தனையோ வேதம்பதியில் எத்தனையோ படங்கள் சொல்லலாம். மனோஜ் அவருடைய லவ்வை வந்து பாரதி ராஜா அவர்கள் அக்செப்ட் பண்ணிட்டார். நம்ம படங்களில் சில விஷயங்கள் சொல்கிறது வந்து சமூகத்துக்கு மட்டுமா, நமக்கு வந்தாலும் அதே தான். பட் அங்கே வந்து அவங்களுடைய மனைவியும் ஜனனியும் வந்து அக்செப்ட் பண்ணல. மனோஜ் மேலே அவங்க அம்மாவுக்கு ஒரு பாசம் இருக்கு. ஆனால் இந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ணல. ஜனனி தான் இங்கே வந்து அவங்க அண்ணனுக்கு பெரிய பிரேக்காக இருந்திருக்காங்க. ஒரு ஆக்ட்ரஸ்ஸு கல்யாணம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் தடங்கள் போட்டிருக்காங்க. அது என்ன ஒரு காரணம்னா, மனோஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு சம்பந்தம் வருது. பட் இங்கே நந்தனாவை லவ் பண்ணாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக மனோஜை கல்யாணம் பண்ணியிருப்பார். ஆனால் இங்கே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டார். அப்போ அவங்க படங்கள் பண்ணுறதையும் குறைச்சிட்டாங்க. நந்தனா மிஞ்சி போனால் ஒரு 4-5 படம் தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 வருஷம் தான் ஆக்ட் பண்ணாங்க. 2002 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தமிழில் சக்ஸஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. 2 படம் பண்ணியிருக்காங்க. கலிங்கனது வருது. லவ் பண்ண உடனேயே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு வந்து மனோஜ் ப்ராமிஸ் பண்ண படங்களை அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2006 வந்து மேரேஜ் ஆகிடுது. பாரதிராஜா பண்ணி வச்சிட்டாங்க. இங்கே தான் வந்து ஜனனிக்கு அவர்களுக்கு பிடிக்காம போகிறது காரணமே நந்தனாகும் அவருக்கும் இதுதான். அண்ணன் சொல்ல சொல்ல கேட்காம ஒரு ஆக்டர்ஸை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. நமக்கு என்ன மரியாதை வச்சிருக்காரு. அப்பா படங்கள் 1000 விஷயத்த சொல்லுவார். அதில் நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அவங்க தாட்ஸ் எப்படி பாருங்க. அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதா, சுற்றி இங்கே பிரச்சனை வந்து மனோஜ் கல்யாணத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நந்தனா இது ஒதுக்கி வைக்கிறது மாதிரியே வைக்கிறாங்க. பட் அதே இது 2008 இந்த ஜனனிக்கு மனோஜுடைய தங்கச்சிக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது.
நந்தனா வந்து இதெல்லாம் பார்க்கல, கண்டுக்கல. அந்த மேரேஜுக்கு அது எனக்கு ஒரு தங்கச்சி தான், நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு அவர்கள் கூட இருந்து ஜனனிக்கு ஒரு அக்கா மாதிரி இருந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணி, அந்த மேரேஜில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மலேசியாவில் இருக்கார். மாப்பிள்ளை யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜ்குமார் தம்பிராஜான்னு சொல்லி பாரதி ராஜாவுடைய மனைவி இருக்காங்களே சந்திரலீலா, அவருடைய உறவினர். அவர் பேசிக்கலாக வந்து சினிமா கேமராமேன் வேறு அவர். அப்புறம் எம்பிஏ முடிச்சுட்டு அங்கே பிஸ்னஸில் செட்டில் ஆகிட்டாங்க. நம்ம தான் இங்கே எதுவுமே போகல, பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாவது ஃபாரினில் போய் செட்டில் ஆகட்டும்னு நந்தனாலாம் வந்து மனோஜ்கிட்ட சொல்லி பாரதிகிட்ட பேசுகிற விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் இப்படி நடந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நந்தனா அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேரேஜை போய் செட்டில் ஆகிட்டாங்க. 2 பசங்க இருக்காங்க. மனோஜுக்கு 2 பொண்ணு இருக்காங்க. நம்ம சொல்லி அவர் கேட்கல அப்படின்ற அந்த ஒரு கோபத்தில் தான் இவ்வளோ பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு பார்த்தா சொத்து பிரச்சனை ஒன்று கிளாஷ் ஆகுது. பாரதி ராஜா ஏகப்பட்ட இடங்களில் சென்னையில் ஒரு 4-5 வீடு வாங்கி போட்டிருக்காரு. அவருடைய சொந்த ஊரை வத்தலகுண்டு, தேனி, காட்டாறு பல இடங்களில் வந்து தோப்புகள், தென்னந்தோப்பு, அந்த தோப்பு, மாமரம் நிறைய வாங்கி போட்டிருக்காரு. சுயமாக சம்பாதிச்ச பணம், அது ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், எல்லாமே பரம்பரை சொத்து கிடையாது. சென்னையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீலாங்கரையில் வீடு இருக்குது, பக்கத்தில் 9 கிரவுண்டில் ஒரு இடம் இருக்கிறது ஒரு தகவல் ஒன்று. சேத்பட்டில் ஒரு வீடு வேறு, அது டி நகரில் வீடு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இது தவிர வலசரவாக்கத்தில் ஒரு பெரிய இடம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாயுடு வேலை இங்கே இருக்கும், ஷோரூம் ஒன்று இருக்குது. சேத்பட்டு வீடு ஜனனிக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. மற்ற இது எல்லாமே ஓரளவு எல்லாருக்குன்றத மனசில் பிரித்து வச்சுருக்கார். நீலாங்கரை வீடு அந்த இடம், காலி இடம் மட்டுமே மனோஜுக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்காரு, ஒரு மைண்ட் செட் பண்ணியிருக்கார். அந்த இடத்த வந்து மனோஜுக்குன்னு சொல்லும் போது மனோஜ் கேட்குறாரு, சரிப்பா எல்லாரும் பண்ணும்போது எனக்கும் கொடுத்துட்டா என்ன இதுங்கிற, நானே இப்போ மனைவிக்கு பிள்ளை 2 பொண்ணாயிடுச்சு, நான் பார்த்துக்கிறப்பா அப்படின்னு கொஞ்சம் பேசுகிறார். இப்போல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதரா, நீ போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் அவர் மனசுக்குள்ளே மனோஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. ஆனால் இப்போ கொடுத்தா திரும்பி திரும்பி பண்ண போயிடுவேன், டைரக்ட் பண்ண போயிடுவான், ஹீரோன்ட்டு போயிடுவான், சொத்து கஷ்டப்பட்டு சேர்த்தது அவங்க பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்காரு. இதை மனோஜு கூட வைக்கலைங்க, நந்தனாவுக்கு 2 பேத்திகளுக்கு. ஆனால் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா, டக்குன்னு ஒரு எழுதி கொடுத்துருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, அது கொடுத்தாரா கொடுக்கலன்ற தகவல் இப்போ ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கு. அது மனோஜ் கோச்சிட்டு வந்துட்டார். அதில் தான் வந்து பாரதி அவர்களுக்கும் மனோஜ் அவர்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்து பேச்சுவார்த்தை குறையுது, படங்கள் பண்ண முடியல, வேலை இல்லை. இந்த பக்கம் பிள்ளையெல்லாம் கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் படம் பண்ணீங்களா, டைரக்ட் பண்ணீங்களா, ஒரு படம் சரியாக போயில, அடுத்து கேட்கும்போது மென்டல்ட்டு வந்து டிஸ்டர்ப் ஆகிறார், வேறு தொழில் தெரியான்ட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் கோவத்தில் இருந்தாங்க அப்பாவும் பிள்ளையும். இந்த நம்ம வலசராகத்தில் ஒரு இடம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து ராமராஜன் அவர் ரொம்ப பீக்கில் இருக்கும்போது அந்த இடம் அவருக்கு வாங்குறதுக்கு வருது, ஆஃபர் வருது. அவர் என்ன ஒரே தண்ணியாக நிற்கிது, முள்ளு கடை இருக்குது, எனக்கு வேணான்னு சொல்லிட்டார் ராமராஜன். அந்த இடத்த பாரதி ராஜாவுக்கு போகுது, அவர் வாங்கி போட்டார். எப்பவுமே சிட்டியோட தாண்டி வாங்கி போடுவார். நீலங்கரை இன்னைக்கு சிட்டி பல கோடிகள், அன்னைக்கு ஒன்றும் கிடையாது. அந்த வலசராக வீட்டில் வாடகைக்கு வந்து ராமராஜன் வாடகைக்கு வீட்டில் போயிருக்கும்போது இந்த விஷயத்தை ராமராஜனே சொல்லி ஃபீல் பண்ணுறாரு, இந்த இடம் எனக்கு வந்த இடம் பாரதி வாங்கி போட்டிருக்காங்க இப்போ அப்படி. ஸோ அவ்வளோ இடங்கள் வாங்கி போட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-300 கோடி வரைக்குமே சொத்துக்கள் இருக்குது. ஜனனிக்கு பிரித்து கொடுத்துட்டாரு, மற்றவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு. மனோஜுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் இந்த 2 இடம். அது கொடுக்கணும்னு ஆசையாக கொடுக்க முடியல. மனோஜுடைய திடீர் மரணம் அதை டோட்டலாக வந்து அப்படி உளறார். கொடுக்கணும்னு நினைக்கும் போதே நம்ம கொடுத்துருந்துருக்கலாமே மனோஜுக்கு, சரி அப்புறம் தரலாம் நினச்சது மிகப்பெரிய தப்பாக போச்சு. கொடுத்துருந்தா ஒருவேளை உயிரோடு இருந்திருப்பானா, செத்துருக்க மாட்டானா, இவ்வளோ கவலைகள் மனசுக்குள்ள விடுது. எப்பவுமே ஒரு அப்பாவுக்கு வந்து பிள்ளைங்க மேலே எப்பவுமே தனி பாசம் இருக்கும், பொண்ணுங்க மேலே பாசம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்பாவுக்கு. அம்மாவுக்கு பசங்க மேலே, ஆனால் இங்கே அப்பாவுக்கு பையன் மேலே தான் ரொம்ப பாசம், பொண்ணு மேலே ஒரு பக்கம் பாசம் இருக்குது. பட் இங்கே அது கிடந்து அவர் ரொம்ப அதில் தான் ரொம்ப நொடிஞ்சு போகிறார். மனோஜ் கேட்டு நம்ம கொடுக்கல, கொடுத்துருந்தா அவன் கொஞ்சம் வாழ்ந்துருப்பான், செத்துருக்க மாட்டான் அந்த வயசில், 50 வயசில். அதில் உழுறார். ஒரு பக்கம் சொத்து பிரச்சனை ஓடுது, ஒரு பக்கம் பாரதிஜா உழுறாரு. பாரதிஜா உளுந்த உடனே நீ என்ன பண்ணியிருக்கலாம், உடம்பு செல்லும் போது அவர் மனக்கவலையில் ஏதோ இருக்குது, பையன் மேலே வச்சுருக்காரு, அந்த சொத்தையாவது கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் மீட்டு கொண்டு வந்துருக்கலாம். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஃபாரின் கூட கூட்டி போயிருக்கலாம். இந்தியாவில் தான் பிடிக்கலையா, ரைட்டு ஃபாரின் கூட்டி போய் ஒரு சொத்தை விற்றா கூட காப்பாற்றிருக்கலாம்ல, பெரிய விஷயமாகுது. மக்களத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் கொண்டு சேர்த்து காப்பாற்றி கொண்டு இல்லையா, சூப்பர் ஸ்டார் ரஜினியை சிங்கப்பூரில் கொண்டு ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வரலையா, நம்ம இது மாதிரி பாரதி அவர்களையும் செஞ்சுருக்கலாம், விட்டுட்டாங்க. அப்போ என்ன மெயின்னா, இவர் இருந்தார்னா இந்த சொத்து பிரச்சனையில் மனோஜுக்கு பிறகு அவருடைய ஒய்ஃபுக்கு பசங்க கொடுக்கணும்னு வந்து பாரதிஜா சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனை போடிட்டு இருக்கும்போது தான் பாருங்க, இந்த பாரதிஜா சாவு வீட்டில் அந்த புதைக்கிற இடத்துல இந்த பிரச்சனை,
மனோஜ் இறந்து பாரதிராஜா வந்துட்டு போகும்போது சொத்து பிரச்சனை ஓடுது. அப்பதான் பிரபல தயாரிப்பாளர் ஒருத்தர் 5-6 படம் பண்ணியிருக்காரு. மனோஜுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அந்த தயாரிப்பாளர் வந்து எனக்கும் நல்ல நண்பர், ஒரு சகோதரன்னு சொல்லுவேன். அவரெல்லாம் பேசுகிறாங்க. பிரபல அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் உள்ளே போய் இறங்குறாரு, பாரதிராஜுக்கு நெருங்கிய நண்பர். இப்போ கூட பார்த்தீங்கன்னா காலிலேருந்து இனி வரையுமே இருந்த ஒரு விஷயம் இருக்குது அவருடைய இறுதிச் சடங்குல எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவரும் போய் எவ்வளவோ பேசுகிறாங்க, ஒத்தே வரல யாருமே. இது பாரதிராஜா அவருடைய உடன்பிறப்புகளும் இதில் அடக்கம், மனைவியுடைய சார்பாகவும் அடக்கம், அவருடைய பொண்ணு இந்த ஜனனி சார்பாகவும் உள்ளுக்குள்ள இருந்து நந்தனாவுக்கு சொத்து கொடுக்கக்கூடாது, மனோஜ் பிள்ளைக்கு சொத்து கொடுக்கக்கூடாது. எங்கள் பொண்ணு தானே, ஜனனியும் பொண்ணு, நந்தனா பொண்ணு தானேங்க. மனோஜுக்கு அண்ணன் தானே, அண்ணன் ஒய்ஃபு தானே. அண்ணனுடைய பசங்க 2 பொண்ணு இல்லையா, அவருடைய ஃபியூச்சர் இருக்குல்ல, பொம்பளை பசங்க இல்லை, ஃபியூச்சர் இருக்குல்ல. அப்புறம் என்ன அண்ணன் தங்கி சென்டிமெண்ட்டு? பாரதிராஜா கிழக்கு சீமையில் படம் பண்ணியிருப்பார், போய் பாருங்க அண்ணன் தங்கி சென்டிமெண்ட்டை. அதை ஜனனியை போய் பார்க்க சொல்லுங்க, பார்த்துருப்பாங்க. இப்போ போய் திரும்பி பார்த்து ராதிகா தான் தங்கச்சியா பண்ணியிருப்பாங்க, விஜயகுமாரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்த ஒரு அப்பா தன் சொந்த அண்ணனுக்கு 2 குழந்தைகளுக்கு கொடுக்காம, அண்ணன் ஒய்ஃபு கொடுக்காம இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுறாங்கன்னு சொத்து என்ன பாடாப்படுத்துது பார்த்தீங்க. ரொம்ப கொடுமைங்க இது. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதா? பாரதிராஜா சார் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எல்லாமே 6க்கு 3 தாங்க. இந்த பாரதிராஜா அவ்வளோ வச்சு 200-300 கோடி ரூபா சொத்து வச்சும் இன்றைக்கி வத்தலங்குண்டில் வந்து 6 அடி நீளம் 3 அடி அகலத்தில் உள்ளே வச்சுட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. இதுதான் எல்லாருக்குமே. யாரும் ஒன்றும் அப்படி தங்க கோபுரத்தில் வைக்க போகிறாங்க, கட்ட போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி இருக்குமோ நாளைக்கு இருக்குமோ இல்லையோ. ஸோ மனோஜுடைய ஆத்மாவும் பாரதிய ஆத்மாவும் சுற்றிக்கிட்டு தாங்க இருக்கும். பாவங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வேண்டியதை எடுத்துங்க. அவர்களும் ஒரு அளவு, அதாவது சின்ன விஷயமா அது. பாரதிராஜா ஆசைப்பட்டதை கொடுத்துருங்களேன், என்ன இருக்குது தப்ப? இந்த பக்கம் ஒரு விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா படத்துக்கு பிறகு மலேசியா கூட்டு போய் 1 மாதம் வச்சுட்டு இருந்த ஒரு ஒரு செய்தி வேற வரும்போது தான் அங்கே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்தை எழுதி வாங்கிட்டான்ற ஒரு தகவல் வருது. அந்த வீடு இந்த நீலாங்கரையும் இந்த இடத்தையும் வந்து எழுதி வாங்கிட்டான் ஒரு தகவல் செய்தி வருது. பட் அப்படி எழுதி இருந்தாங்கன்னா அப்படியே பேப்பர்ஸ்லாம் இருக்கும். அதை கண்டிப்பாக நந்தனா அவர்கள் யாரையும் நல்ல ஒரு அட்வொகேட்டை வச்சு நீ டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா எழுதி கொடுத்த பேப்பர்ஸ் கைக்கு வந்தால் தான் நமக்கு தெரிய வரும், உண்மையா பொய்யா. ஏன்னா ஒரு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார், ஒரு சுயநினைவு இல்லாமல் இருக்கார், ரொம்ப அப்செட் இருக்கும்போது வந்து இது எழுதி வாங்குறது மிகப்பெரிய ஒரு தவறுன்னு தான் எல்லாருடைய கருத்தாக இருக்க. முக்கியமான ஒரு அட்வொகேட்டை கூட பேசியிருக்கேன் நான். அதை பட் எப்படி எழுதி வாங்கினே தெரியாது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பேப்பர் கேட்டு வாங்கணும். அப்படி இல்லைனால் பாரதிராஜா அவர்கள் வந்து அப்படி எழுதி எதையுமே கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக மனோஜ் அவருடைய மனைவிக்கும் அவருடைய குழந்தைக்கும் ஒரு பகுதி கன்ஃபார்மாக இருக்குது. கோர்ட்டில் கேஸ் மூலமாக ஒரு அட்வொகேட் வச்சு பண்ணாங்கன்னா அவங்க என்னென்ன பேப்பர் யார் யார் கொடுத்துருக்காங்க, எத்தனை சொத்துக்கள் இருக்குது, டீட்டெயில்ஸ் எடுத்து பக்கா பத்திரத்தில் ஸ்டாம்பர் எழுதி கொடுத்தாரா, சும்மா வெள்ளை பேப்பர் எழுதி கொடுத்தாரா, எப்படி எழுதி கொடுத்தாரு, சுயநலம் எழுதி கொடுத்தாரா, இல்லை அவங்க யாராவது எழுதி கையெழுத்து மட்டும் போட வச்சாங்களா, விஷயங்கள்லாம் தெரிய வரும். இது நிச்சயமாக நந்தனா அவர்கள் நல்ல ஒரு அட்வொகேட் டிஸ்கஷன் பண்ணி பண்ணாங்கன்னா பசங்களுக்கு அவங்க கூட பணம் வேணான்றாங்க. எனக்கு வந்து ஹஸ்பண்டே மனோஜே போனதுக்கு அப்புறம் எதுக்குன்றாங்கன்னா அப்படியே பசங்க 2 பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு தேவையில்லையா? அதுக்காவது நீங்கள் ஃபைட் பண்ணுங்க. ஆனால் ஒரு விஷயம் வெளியே வரக்கூடாது, வந்துருச்சு, நீங்கள் ஃபைட் பண்ணுங்க. இவ்வளோ சொத்துக்களை வச்சுக்கிட்டு வந்து ஒரு பார்ட் உங்களுக்கு தர்றதுக்கு மனசு வரணும் எப்படிங்க? இதில் என்ன இன்னொரு கொடுமைன்னா, மனோஜுடைய ஒய்ஃப் நந்தனா 2 பொண்ணுகளை வச்சுக்கிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க. அந்த இது என்ன பார்த்தோன்னா ஜனனி பேரில் இருக்குதா, அதை உடனே காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அண்ணனுடைய ஒய்ஃபையும் பசங்களையும் அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து காலி பண்ணு, என் பேரில் இருக்கிற வீட்டுக்கு இருக்கக்கூடாது, காலி பண்ணுன்னு சொல்கிறாங்களா? என்ன கொடுமைங்க. நாளைக்கு இதே இது உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே திருப்பிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மனோஜ் கிரியேஷன்ஸு படம் பண்ணார், ஜனனி ஆர்ட்ஸ் கிரியேஷன் படம் பண்ணவருங்க பாரதிராஜா. 2 பேர் பேர்லையுமே 2 பேர் மேலே ஒரு ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுருந்தார். இந்த பணம் பாடாப்படுத்துது. பட் என்ன இறுதி முடிவு எடுக்க போகிறான்னு நந்தனா அவங்க கையில் தான் இருக்குது. உண்மையாக பாரதிராஜா எழுதி கொடுத்தாங்களா? எழுதி பக்காவாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவர் சொல்லியிருப்பார் இறுதி கிடையாது. ஏன்னா கடைசியாக வந்து ராதிகாவோட தாய்க்கல்வி படமும் கூட பேச்சு வரல, கண்ணெல்லாம் அப்படி பிறந்து வந்து அந்த டோன் மட்டும் அப்படியே இருக்குங்க. தேசிய விருது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு அந்த டோன் மட்டும் அப்படியே ஒழிக்க எனக்கு வந்து எதிரொலிக்கிறேன். பாரதி நேரடியாக பார்த்தேன் நான். ரொம்ப நாள் கொஞ்ச நாள் சிங்கப்பூரில் இருந்தார். அங்கே என்ன ஒரு ஆள் அங்கே எழுதி கொடுத்துருந்தாரா? இல்லை, எழுதி கொடுத்ததாவே இருந்தால் கூடங்க அந்த பேப்பர் ஸ்கேல் இருக்கும்ல, எனக்கு எங்கள் அப்பா எழுதி கொடுத்துறான்னு பேப்பர் டேபிளில் போட்டுருங்க, அது உங்களுக்கு தான் செல்லும். அதுதான் சொல்லுது. பாரதிராஜா தனிப்பட்ட முறையில் சம்பாரிச்ச காசு அவர் விருப்பப்பட்டு யாருக்கு கொடுத்தாலுமே, ஆனால் சுயநினைவோடு கொடுத்தாரா? அதுதான் விஷயம் சொன்னா. வேற யாராவது எழுதி கையெழுத்து மட்டும் போட சொல்லி போட்டாரா, இல்லை என்னன்னே தெரியாமல் இப்போ அது கையெழுத்து போட்டுப்பா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கணும், ஃபார்மில் கேட்குறான்னு அதுக்கு எதுவும் கையெழுத்து போட்டு என்னன்னே தெரியாதுல்ல அவருக்கு.
பழைய பாரதிய ஜனதா கில்லி மாதிரி இருப்பார். இப்போ அவரே சாப்பிட்றது இல்லை. மாத்திரையே 84 ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது பிறகு அதுலேருந்து அந்த அந்த டோஸ் எடுக்க வேண்டிய டேப்லெட் கூட எடுக்கலையாங்க அவர். இந்த மனோஜ் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பாவம் அவருக்கு. கூட ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்திருக்காங்கங்களா? கடைசி கட்டத்தில் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இவ்வளோ சொத்து இருந்த ஒரு மனிதனை பார்க்கறதுக்கு ஆள் வேணாமாங்க. இன்னைக்கு அவர் தம்பி பேசுகிறாங்க. அப்புறம் கங்கைமரன் பேசுனது நான் ஒத்துக்கிறேங்க. எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களாப்பான்னு ஆதங்கத்தில் வெளிப்படுறாரு. அது நியாயமான இந்த குரல் தான், நான் மறுக்கவே இல்லை. ஆனால் எல்லாம் விட்டுட்டு போயிட்டா உங்களுக்கு தெரியுது இல்லை. 75ல் வந்து நீங்கள் தானே சென்னைக்கு வர்றீங்க, எல்லா பேரும் ஒன்றா தானே வர்றீங்க தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. 10 ரூபா சம்பாரிச்சா 4 டீ குடிச்சிங்கல்ல, சாப்பிட்டீங்களா, ஒரு இட்லி சாப்பிட்டீங்களா. இப்போ அந்த நட்பு ஃபேமிலி விட்டாச்சுப்பா, சொத்துக்கா போகிறாங்கப்பா. அந்த பாரதிஜா கஷ்டப்படுறாருல, எத்தனை முறை ஹாஸ்பிட்டலில் போயிட்டுங்க வந்தார், மீண்டும் வந்தாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும்ல. அப்போ இன்றைக்கு குரல் கொடுக்குற கங்கைமரன் வந்து அன்னைக்கு போய் எல்லாம் விட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் ரெஸ்கியூ பண்ணி ரெக்கவரி பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பண்ணியிருக்கலாமே. உங்ககிட்ட பணம் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா இருக்கிற சொத்தை ஒன்று விற்று நீ ஏற்பாடு பண்ணி பேசி இல்லையா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பண்ணல, கங்கைமரன் பண்ணல இல்லை. குரல் கொடுத்தா நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கலாமே நட்புன்ற முறையில். இன்றைக்கி அவருடைய தம்பி ஜெயராஜ் அவர்கள் சொல்லி வேற பிறந்த மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்றைக்காலும் சும்மா வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் கூட நர்ஸ் தான் இருந்தாங்களா? வெறும் நர்ஸு இந்த சாப்பாடு எப்படி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுங்க, 2 பேர். அவ்வளோ பெரிய வீடு, பெரிய வீடுங்க அது. அந்த வீட்டில் ஷூட்டிங்லாம் நடக்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஷூட்டிங் அந்த வீட்டில் பண்ணியிருக்கோம், நீலங்கரை வீட்டில். அப்போ ஒரு பிரமாதமான வீடு. அப்போ கடைசி நேரத்தில் அம்மா நெஞ்சு வலி இது தண்ணின்னு கேட்டிருந்தா கூட அந்த இடத்துல யாரும் இல்லை. எந்த நேரத்தில் கடைசியில் ஒரு ஆத்மா சாந்தி அடையும் போது என்ன, அதாவது ஏக்கத்தில் இருந்தார், என்ன பார்வை, யாரை பார்க்கணும்னு பார்த்தாரு, என்ன சொல்ல வர்றாரு எதுவுமே தெரியலங்க. ஏன்னா சுற்றி ஆளே இல்லைங்க. ஆளையெல்லாம் மனதையாக இருந்துட்டாரு. அனாதை போன மாதிரி போயிட்டாருங்க. அதான் நம்ம வேதனையாரு. அதுதான் கங்கைமரன் கொடுக்கும். அந்த நேரத்தில் எங்கள் ஃபேமிலி எங்கேயோ ஒரு சொத்து விஷயமா பேச போயிருந்தாங்க. அதாவது இவர் சீரியஸாக படுத்து கிடக்கிறார், எப்போனாலும் போயிடுவாருங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. இதில் என்னென்ன இருக்குது எது இருக்குன்ற அந்த ஒரு சொத்து பிரச்சனையில் போய் பண்ணியிருக்க அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறது நம்ம சொல்லுங்கள். பணமாக காப்பாற்ற போது உங்கள் அப்பா சகாப்தம்ங்க, தமிழ் திரையுலகத்தினுடைய லெஜெண்ட், அவார்டு வாங்கி யூனிவர்சிட்டி. அவர் தமிழ் அரசு ஒரு செலவு வைக்கணும்னு சொல்லியிருக்கேன், அவர் பேரில் விருது வழங்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் இதை பண்ணுங்க, பாரதி ராஜாவுக்கு ஒரு மணிமனை கட்டுங்க. இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிக்கல விரும்புகிறேன். அவரை வந்து சொந்த ஊரில் அடக்கம்னு கடைசி ஆச்சுன்ற சில பேர் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு தகவல் வருது. ஏன்னா சென்னை தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்த இடம், இங்கே தான் சம்பாரித்தேன், இங்கே தான் இடம் வாங்கியிருக்கேன். இதே நீலாங்கரை இடத்துல இந்த இடத்துல வந்து என்ன அடக்கம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதை இங்கே அது 2 சாய்ஸில் இது ஜனனி அவர்கள் தான் வந்து இங்கே சென்னையில் அடக்கம் பண்ணக்கூடாது, இங்கே அவங்க பெசன்டில் ஒரு சாய்ஸ் போகிறாங்க, சொந்த இடத்துல அடக்கம் பண்ணுவோம்னா. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து சொந்த இடத்துல அடக்கம் பண்ணு, கேப்டன் ஆலயம்னு இப்போ இருக்கும் கோயம்பேட்டில் இருக்கும், அவர்கள் வாங்கி போட்ட இடம் தானுங்க. கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணலாங்க, தப்பு இல்லைங்க. இங்கே ஒரு அடக்கம் பண்ணிட்டோம்னா அந்த இடம் டூரிஸ்ட் பிளேஸாக போயிடும், சொத்துக்களை விற்க முடியாது, பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இது பார்த்து நீலாங்கரை இடமே பார்த்தீங்கன்னா கிட்ட 100-150 கோடி வரைக்கும் தகவல் வருது. அப்போது சொந்த ஊர் இந்த தோப்பில் கொண்டு அடக்கம் பண்ணணும்னு சொல்லி ஜனனி அவர்கள் தான் சொல்கிறாங்களாம். சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே போயாச்சு. சொத்துக்கள் காப்பாற்றாது. 3 வேளைக்கு நீங்கள் 10 வேளை சோறு திங்க முடியுமா? முடியாது இல்லை. பணம் எவ்வளோ வச்சா என்ன முடியும்? ஒரு மனிதனுக்கு என்னங்க தேவை? ஒரு லிமிட்டுங்க. பணம் தேவை, ஒரு லிமிட்டு தானுங்க. அண்ணங்க, கூட பிறந்த அண்ணன் ஒய்ஃபு, அண்ணன் பசங்க, இதை கொஞ்சம் பார்க்கணும்ல. சாவு வீட்டில் கடந்த பண்ணவங்களுக்கு அவமானம். ராதிகா கையெடுத்து கொண்டு அழுகுறாங்க. அவங்களுக்கு என்னங்க தலையெழுத்தாங்க? தயவுசெய்து சண்டை போடாதீங்க, இருக்கட்டும். பாரதி ராஜா கிழக்கப்பொருள் அறிமுகப்படுத்தினார், அவ்வளோதான். அந்த நன்றி விசுவாசத்தோட இங்கே வந்து இங்கே சென்னையில் பாடியிலேயே உட்காந்துருக்காங்க. சிஎம் விஜய் அவரோட போய் கட்டி பிடிச்சி ராதிகள் ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. சொந்த பொண்ணு மலேசியாவிலேருந்து வந்து ஒரு அழுதுச்சான கூட தெரியலங்க. நந்தனாவை பிடிச்சி கையை பிடிச்சி சேரில் தூக்கி போடுற மட்டும்தான் வேலையை தான் பண்ணியிருக்காங்க. அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க போல பாவம். கடைசி ஆமாம், அங்கேருந்து அனுப்பிட்டு தான் ஒரு தகவல் வருது, நீங்கள் போங்க, பிரச்சனை இன்னும் அதிகமாயிரும் அப்படின்னு. அந்த பேத்தியல் கத்தி கதறாங்க பாவம். பணம் பணம் பணம், என்னங்க பணம் வாழ்க்கையில்? ஸோ இவ்வளோ விஷயம் நடந்துச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க? பாரதிஜா அவருடைய உடன்பிறப்புலாம் இன்னைக்கு சும்மா சொல்கிறாங்க, அம்மா அழுதாற்பட்டு அண்ணன் அப்படி இப்படி. அண்ணனை நீங்களே காப்பாற்றலையேங்க. பொண்டாட்டி விட்டு போயிட்டாங்க, பொண்ணு மலேசியாவில் இருக்குங்க, ஹோம் நர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. தம்பி இங்கே தானே இருக்காங்க, அவர் 83 வயசு ஆகுதுன்னு அவர் சொல்கிறார் இல்லையா, ஆர்மியில் ஒர்க் பண்ணதான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அண்ணனை நீங்கள் பார்த்துருக்கலாம்ல, உங்கள் வீட்டில் கொண்டு வச்சு பார்த்துருக்கலாம்ல, இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த நீலாங்கரை வீட்டில் இருந்திருக்கலாம்ல.
பிறப்புன்னு தான் இறப்பு இருக்குங்க. பாரதிராஜா சார் என்னைக்கோ சாக போகிறாருங்க, நம்மளும் சாக தாங்க போகிறோம், ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லைங்க. பட் அது வரைக்கும் அந்த மனுஷனை நீங்கள் பார்த்துருக்கலாம்ல, பார்க்காம எல்லாமே விட்டுட்டீங்க. அவங்க ஒய்ஃபு அங்கே இங்கே தேடி போயிட்டாங்க, பொண்ணு மலேசியா, யாரும் கிடையாது, அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கார். என்ன நினச்சாரு, என்ன வேதனைப்பட்டார், என்ன அழுதாரு, என்ன சொல்ல வர போகிறாரு, ஒன்றுமே தெரியாது பாவம். தூக்கத்திலே ஒரு உயிர் படுதா ஒரு தகவல் வருது நமக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி இப்படி இப்படின்றாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஸோ சுத்தமாக அதான் ஒரே விஷயங்க, மனசாட்சி ஒன்று இருக்கணுங்க. மனோஜுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு இடம் வந்தது கல்யாணம் பண்றது. இல்லை அதான் சொன்னேன், நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு. இல்ல அந்த கோவமோ அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் இது. நந்தனாவை அக்செப்ட் பண்ணல. அந்த பெரிய கோட்டீஸ்வர ஃபேமிலியோட போயிருந்தா நம்ம பணமா, அங்கேயும் பணமா, இல்ல அங்க போயிருந்தா ஒருவேளை இந்த பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இப்போ ஜனனி வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போயிருப்பாங்க. அதை தான் நான் கேட்குறேன். நான் எஸ், அந்த கோவமா இருக்கோ அப்படின்னு கேட்குறேன் நான். ஏங்க அண்ணன் விருப்பப்படுறாரு, கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன், உங்களுக்கு என்னங்க கோவம்? நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு மலேசியாவுக்கு போகலையா? அதே அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணலையா உங்களுக்கு? அதே அண்ணன் ஒய்ஃப் நந்தனா ஹெல்ப் பண்ணலையா? அண்ணி ஹெல்ப் பண்ணலையா உங்களுக்கு? பண்ணாங்கல்ல. உங்களுக்கு என்ன கோபம்? சொத்துல பூரா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி பிடிக்கிட்டாங்களா? கிடையாது. இல்லை, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே லவ்வுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. நம்ம ஒரு பொண்ணுகிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டோம், வாழ்க்கை இழந்துடக்கூடாது. பாரதிராஜா அதுதான் கருத்துக்கள் நிறைய படங்கள் மூலமாக சொன்னார் உங்களுக்கு, அவ்வளோ விஷயங்கள். சொத்து பிரச்சனைல தான் இன்னைக்கு பாரதிராஜா இறந்தது முழுமையான ஒரு காரணம் மனோஜுடைய பெரிய இழப்புங்க. ரெண்டாவது, இந்த சொத்து பிரச்சனைல மனோஜுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிற அந்த வேதனை மனசுக்குள்ளேயே பேத்தியும் கொடுக்க முடியல. ஏன்னா மனோஜ் இறந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ விஷயம் பேசுறாருங்க. அதுதான் தயாரிப்பாளரும் அரசியல் கட்சி தலைவரும் வந்து பேசுறாங்க. அவங்களுக்கே ஒத்து வரும். ஏங்க இவ்வளோ சுத்தல ஒரு 50 கோடி ரூபா கொடுங்களேன், பொண்ணுக்கு பேர்ல டெபாசிட் பண்ணுங்களேன், ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி கொடுங்க, எஃப்டியில் எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணுங்க, பணத்தை ஏமாத்தி ஓடிடுவாங்க. ஒவ்வொன்றா ஓட்டுங்க. மனோஜ் ஒய்ஃப் தானேங்க, ஒரு பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டு ஏதோ பண்ணிட்டு போறாங்க. இல்லை எஃப்டியில் போடுங்க, 2 பொண்ணு ஆளுக்கு வந்து 25 crores போட்டு விடுங்க, அது பாட்டுக்கு வட்டியோட வந்து நிம்மதி சந்தோஷமா. உடைய இலக்கை என்ன, டைரக்டாக ஆசைப்படுறான் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. எதையோ ஒன்று எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னா என்னங்க ஒரு நியாயமா இருக்கு? எல்லா பேரும் ஒட்டுமொத்தங்க பாரதிராஜா அவருடைய டோட்டல் சர்க்கிளே வந்து மனோஜ் ஒய்ஃபு கொடுக்கூடாதுன்ற மிகப்பெரிய சொல்றாங்க, டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்க பாவம் இடையில வந்து நீலாங்கரை வீட்டு கூட வந்துட்டு போனாங்களா நந்தனாவும் பேத்திகளும். அப்போ கூட எதுக்கு வர்றாங்க இங்கே அப்படின்னு கேட்டாங்களாம். என்ன சொல்லுவீங்க நீங்க? கஷ்டமான விஷயங்க. நான் நல்ல பாரதிராஜா அவர்கள்லாம் நான் வந்து பத்திரிகைகள் முன் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அருமையான மனிதர், கோவக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும்தான், ஷூட்டிங் முடிச்சா ரொம்ப இயல்பானவர், ரொம்ப அஃபெக்ஷன் உள்ள ஒரு மனிதர். ஸோ மனோஜுடைய இழப்பு தாங்கிக்க முடியல, சொத்து மனோஜு கொடுக்க முடியல, சரியான இடத்துக்கு கொடுக்க முடியலன்ற இயக்கம். மனோஜ் இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய மனைவிக்கும் அவங்களுடைய பேத்திகளுக்கும் கொடுக்க முடியலன்னு இன்னொரு மேலே வருத்தம். நினச்சி சுத்தமாக படுத்துட்டு யாருமே கவனிக்காமல் எல்லாம் ஓடிவிட்டாங்க. நீலங்கரை வீட்டில் அனாத மாதிரி யாரோ பெத்த பிள்ளையோ பாவம் 2 பசங்க வந்து சோறு ஊட்டி உடம்பு கொடுத்து மாத்திரையை கொடுத்து இது வரைக்கும் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு புண்ணியம் போய் சேரும். ஸோ அனாதை போன மாதிரி இன்னைக்கு இறந்து அதுக்கப்புறம் செய்தி கேட்டு நம்ம திரையுலக நண்பர்கள் எல்லாமே போய் பார்த்தது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பக்கத்தில் தான் உடனடியே காலையிலே போய் மாலை மரியாதை செஞ்சு அரசு மரியாதையோட பாரதியோட அடக்கம் செய்யப்பட்டு தேசிய குறி பொருத்தப்பட்டு 72 குண்டுகள் முழங்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட நல்ல விஷயம். பட் இப்பயாவது மனசாட்சி உங்களுக்கு யாருக்காவது இருந்ததுன்னா தயவு செய்து மனோஜுக்கும் மனோஜ் மனைவிக்கும் அவருடைய குழந்தைக்கும் ஒரு பார்ட்டு சொத்தை கொடுத்துருங்க. நீங்கள் செய்ய போகிறது பாரதியாருடைய ஆத்மா சாந்தி அடையும். அவர் நிம்மதியாக போய் வாழும்போது உயிரோடு இருக்கும்போது அவர் ஆசையை நிவர்த்தி பண்ணல, செத்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆசையை நிவர்த்தி பண்ணுங்க. சும்மா இங்கே தேனியில் எங்கள் சொந்த அதாவது பண்ணை விட்டு தான் அடக்கம் பண்ணார், கடைசி ஆசையை நிவர்த்தி பண்ண அது பெருமையே கிடையாது. அவருடைய ஆசை என்ன, மனோஜ் கொடுக்கணும், பண்ணணும். ஸோ மருமகளுக்கு கொடுக்கணும், பேத்தி கொடுக்கணும், அதை நிவர்த்தி பண்ணுங்க தயவு செய்து. பண்ணால் மனோஜ் ஆத்மா சாந்தி அடையும், பாரதி ஆத்மா சாந்தி அடையும். கடைசியாக ஒன்றே தான் சார் சொல்லலாம். நீங்கள் நிஜமாவே பாரதிராஜா அவர்களை பார்த்து நீங்கள் அழுதது எல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா அவருடைய கடைசி ஆசை நீங்கள் நிறைவேற்றி வைங்க. நிஜமாலே அப்பா மேலே இவங்களுக்கெல்லாம் அன்பு இருந்ததுன்னா, இவரோட மனைவிக்கு அன்பு இருந்ததுன்னா, இவரோட சகோதரருக்கெல்லாம் அன்பு இருந்ததுன்னா அவருடைய கடைசி ஆசை அவருடைய மகனான குடும்பத்துக்கு போய் இது சேரணும்னு வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அழுதது நீங்கள் வருத்தப்படுறதெல்லாம் உண்மை இல்லை, நாடகம் மாதிரி ட்ராமா தான், அது வெளில வந்துடும். பணத்துக்காக பண்ண ட்ராமா தான் சொல்ல முடியும். இன்னொன்று சொல்லிக்கல ஆரம்புகிறேன். பாரதி அவர்கள் கடைசி கடத்தில் இருக்கும்போது அன்றைக்கி நைட் தூங்கிட்டார், மறுநாள் காலையில் வந்து இறந்துட்டார். அதுக்கு முன்பாக ஏதாவது ஞாபகம் இருக்கும் பேசியிருப்பாங்க. அந்த 2 பேர் அவங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்கல்ல, அவங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பார் கண்டிப்பாக.
நிச்சயமாக சொல்லியிருப்பார். பட் அவர்களை கூப்பிட்டு பாரதிய ஐயா என்ன சொன்னார், என்ன ஆசை இருந்துன்னு சொன்னார்னு கேட்டால் கண்டிப்பாக அவர்களிடத்தில் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அங்கேயும் ஏதாவது பிரேக் பண்ணுவாங்களான்னு தெரியாது. சொல்லக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, யாருன்னு அட்ரஸ் கூட கொடுக்காம கூட இருக்கலாம் மேபி. இப்போ அப்படி சில ஏன்னா இப்படி இவ்வளோ தூரம் பண்ணவங்க அதை பண்ண மாட்டாங்களா? அதனால் பாரதியாருடைய ஆத்மா சாந்தின்னு நீங்கள் பண்ணுங்க. தனியாக ஏன் விட்டு எல்லாமே ஓடிப்பட்டதா கங்கமன் கேட்டார்ல, இருந்திருந்தா அவர் நெய்ன்னு ஏதாவது சொல்லுவார், சொத்தை கொடு, மருமலை கொடு, பேத்தி கொடுப்பேன்னு சொல்லுவாருன்னா எல்லா பேரும் போயிட்டதா தான் நான் நினைக்கிறேன். பணம் தேவை, ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல. மனசாட்சி பெற நடந்துக்கிறதா மனித தன்மை சார். ஓகே சார், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மக்களோட பார்வைக்கு விட்டோம், கண்டிப்பாக எல்லாரோட பார்வைக்கும் போவோம். கண்டிப்பாக மனோஜ் குடும்பத்துக்கு அந்த 2 குழந்தைங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி.